என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்ல வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதேனே. ஹாய் ஹலோ டியர்ஸ், இது வந்து ஃப்ரைடே மார்னிங் 3:25க்கே நான் எழுந்துட்டேன். ஆனால் வந்து வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா 4 o'clock தான். அதுக்கு முன்னாடி வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், கோலம் போடுறது, தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு கெட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பாங்க. மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமில் கோவிலில் திறப்பாங்க. அதுக்காக நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலுங்கிறதால இயர்லியாக போயிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். மார்னிங்கிறதால டிராஃபிக் வந்து இல்லாமல் இருந்தது. அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருந்தது. 9 o'clock மேலாம் இந்த இடத்துல நம்ம போகவே முடியாதுங்க. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ ஒரு பைக் சவுண்டு, ஹாரன் இதெல்லாம் கேட்கும். மார்னிங்கே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ விருதகிரீஸ்வரருடைய 5 கோபுரத்தையும் நீங்கள் வந்து தரிசிக்கலாம் இந்த டைமில். ஏன்னா நான் 5 கோபுரத்தையும் எடுத்திருக்கேன். ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவோம். அதனால கோபுரத்தையும் தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து எந்த பெருமாள் கோவிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய தேசங்களில் ஒன்றாக சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ புவராக பெருமாள் கோவிலுக்கு தாங்க போகிறோம். இந்த பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி வரைக்கும் ஃபேமஸாக இருப்பாங்க. நாங்கள் கோவிலுக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டோம். திருப்பதியில் எப்படி பூவராகவரை தரிசிச்சுட்டு பெருமாளை தரிசிப்போமோ அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து ஸ்ரீ பெருமாளை தரிசிச்சுட்டு, திருப்பதி பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூவராகவரை தரிசிப்போம். அது வந்து நான் ஸ்டெப்ஸில் ஏறி போய் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். கோவில் வந்து வேக வேகமாக எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சாமி புறப்பாடு நடந்துகிட்ருக்கு. மேலே சத்தம் கேட்டதால் எல்லாம் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம போனது தான் பார்த்திங்கன்னா, சாமி வந்து உள்ளேருந்து வரத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. நம்ம கிட்ட போனது வந்து ஸ்க்ரீன் வந்து விளக்கிட்டு சாமி வந்து அழகாக நமக்கு தரிசனம் பண்ண காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைம்ங்கிறதால உங்களுக்கு நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நான் சொன்ன பிளேஸ் வந்து திருப்பதி பெருமாள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்து ரொம்ப நேரம் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பெருமாளுடைய மேலே சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கான அந்த சடங்குகள், பூஜைகள் இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து கோவிலில் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்து திருப்பி அதே இடத்துல பூஜைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் லைவ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கே அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஒரு 200 மெம்பர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் லிலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சாமியும் வெளில வந்துட்டாங்க. பார்த்து ரசியுங்கள்.
போயிருக்குன்னா இதோ பாருங்க. இப்படி வரும். சொர்க்கவாசல் லைவ்ல போட்டுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம எப்படி உள்ளேருந்து வெளில வந்தோமோ இவங்கெல்லாம் வெளியிலேருந்து உள்ளே போவாங்க. எல்லாம் இங்கே தான் அங்கே போக நிற்கிறாங்க. ஓரமாக நிற்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் உள்ளே போக நிற்கிறாங்க. சாமி அப்படியே வந்துட்டு இருக்கு முன்னாடி. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த வழியால் வந்துட்டுருக்கோம். அந்த வழியில் அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே க்ரீனரியாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்களேன், இப்போ வந்து பனைமரம் இருக்கு இல்லையா, இந்த பனைமரத்தை தாண்டின பிறகு ஒரே இயற்கை காட்சிகள் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். இது என்ன மரம் தெரியல, ஈச்ச மரம் மாதிரியே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து விருத்தாச்சலம் போகிற வழி இது. அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும். ஆனால் இது நிறுத்திலாம் வீடியோ எடுக்க டைம் இல்லை, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. தாமரை குளம், ஆனால் ஒரு பூக்கள் கூட காணும், இலை மட்டுமே உள்ளது. யாரும் விட்றா, எல்லாத்தையும் பறிச்சிடுவாங்க. அந்த புளியா மரத்தை புளியாங்காய் அதிகமாக. ஒரு டைம் ஓடிச்சு, ஞாபகம் இருக்கா? அதே சேம் தான் ஏங்க, இதே சொர்க்கவாசல் தான் போயிட்டு வந்து பறந்துடுச்சு காட்டுலாம். வந்து புது நெல் புது நாற்று பொங்கலுக்கு காத்திருக்குங்கிற மாதிரி எல்லா நெல்லும் விளைஞ்சிருக்கு. இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எல்லா ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லைக் பண்ணுறதை மறந்துடாதீங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ டியர்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டியர்ஸ், பாய்.